அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சில பிரச்சனைகளுடைய சமயம் நம்ம யாரை ரொம்ப நம்பி இருக்கிறோமோ, நம்மளுக்கு யார் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்கு கூட எதிர்த்தரப்பினுடைய வாதத்தை மட்டும் கேட்டு, நம்மளுடைய பிரச்சனைகள் என்னங்கிறத கூட விசாரிக்காமலேயே நம்மளை குற்றம் சாட்டக்கூடிய அந்த சூழ்நிலையில் நம்ம மனசு எவ்வளோ வேதனைப்படும். அந்த இடத்துல எதிர்வாதம் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை வெறும் உறவுகளுக்கு மத்தியில் விரிசல் தான் ஏற்படுமே தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படாது. இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சூரத்துல் முஸம்மில் 10வது வசனத்தில் ஒரு அற்புதமான ஒரு வழியை சொல்லுவான். வஸ்பீர் அலா மா யகூலுன். நபியை உங்களை புரியாமல் அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்கள் மீது நீங்கள் பொறுமையாக இருப்பீராக. அந்த சொல் நம்மளுக்கும் உண்டானது தான். வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா. இப்படிப்பட்ட அந்த நபர்களை எதிர்த்து வாதம் பண்ணி அவர்களுக்கு மத்தியில் நமக்கு மத்தியில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு பதிலாக அழகான முறையில் கண்ணியமான முறையில் அவர்களை வெறுத்து ஒதுக்கி விடுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுவான். அந்த உபதேசங்கள் நம்மளுடைய பிரச்சனையுடைய சமயத்தில் நமக்கு வேண்டப்பட்ட அந்த நபர்களை நம்மளை நம்பாத போது இந்த உபதேசம் நம்மளுக்கு நிச்சயமாக கைகூடும். இறைவன் மீது ஒவ்வொரு பிரச்சனையின் சமயத்தில் நம்பிக்கை வைப்போம். அதற்குண்டான அற்புதமான வழியை இறைவன் நம்மளுக்கு காட்டி தருவான். இன்ஷா அல்லாஹு தஆலா.